வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்து படிச்சனோ அதே மெத்தடில் நான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா அங்கே பாருங்களேன், இப்போ இது பார்த்தீங்கன்னா அறநூட்கள் தொடர்பான செய்திகள் இவ்வளோதாங்க. எத்தனை பக்கம்னா 18 பக்கம். இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 2 கொஷின் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்களேன், தேவநேய பாவனர் பாவலர் பிரிஞ்சித்தினார். இதை படிக்கிறீங்களா? இது எத்தனை பக்கம்? ஜஸ்ட் 10 பக்கம் தான், சரிங்களா? இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் ரெண்டு மெட்டீரியல் தான். இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கொஷின் கன்ஃபார்மாக வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழில் மொத்தம் 100 கேள்வி இல்லையா? அதில் 45லேருந்து 50 கேள்வி வர மாதிரி ப்ளூ பிரிண்ட் மெத்தேடே நம்ம உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்லேயும் 10 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதில் இங்கே பாருங்களேன், அகரவரிசைப்படி சொற்களை சீர்சது வெறும் 12 ரூபாங்க, வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறோம். அதேமாரி ஊர் பெயர் மருவி எழுதுதல் 10 ரூபாய் தான், வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம் பிரிண்ட் போட்டு. அப்புறம் நிறுத்தல் குறியீடு 20 ரூபாய், வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா? இதே மாதிரி நான் ப்ரைஸ் லிஸ்ட்டே போட்டிருக்கேன், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு. ஸோ இதில் எப்படி இருக்குது, நான் எப்படி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத முதல் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பே பண்ணணும், மொத்தமாக உங்களுக்கு வேணுமா, இல்லை எனக்கு ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டாக வேணும், இப்போ ப்ளூ பிரிண்ட் ஒன்று மட்டும் வேணும், அது மட்டும் எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போனாலும் மொத்தமாக புக்கை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி என்ன இருக்குது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம பொது தமிழில் யூனிட் 7 எடுத்துக்கிட்டா அதில் அறநூட்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டவுட்டாக இருந்தால் நான் சிலபஸ் கூட கையிலே வச்சுருக்கேன், இருங்க அந்த சிலபஸே காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதாங்க சிலபஸ், ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன், யூனிட் 7 எடுத்துக்கிறேன். இதோ இருக்கு பாருங்க, யூனிட் 7 எடுத்துக்கிட்டா இதில் எங்க இருக்கு, இதோ இருக்கு பாருங்க, அறநூட்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடியார், 4 மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச நூலம், ஏழாதி ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், இவ்வளவுதான். ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு நான் ப்ளூ பிரிண்ட் எடுத்துருக்கேன், எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இப்போ இந்த அறநூட்களா 2013 2025 வரைக்கும் குரூப் 4 நடந்த கொஷின்ஸை எடுத்துக்கிட்டேன். அதில் 13 குரூப் 4ல் 1, 14 குரூப் 4ல் கேட்கல, ஒரே ஒரு எக்ஸாம் தான். 16 குரூப் 4ல் 3, 18 குரூப் 4ல் 3, 19 குரூப் 4ல் 1, 22 குரூப் 4ல் 2, 24 குரூப் 4ல் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. 25 சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல 14 மட்டும்தான் கேட்கல, இது 26, சரிங்களா? ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்ல தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா 3, 4, 2ன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த 2025க்கு அப்புறம் சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல, இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த புது சிலபஸ்ல 7/3/2026 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, அதுல 2 கேள்வி. 16/11/2025 நடக்குது, அதுல 3 கேள்வி. 4/8/2025 அன்னைக்கு ஒரு கேள்வி. 31/8/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல 2 கேள்வி. 20/7/2025 ஒரு கேள்வி. 2025 குரூப் 4ல் 3, 2025 குரூப் 2ல் 4 கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ 3, 4 அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலும் 2, 3, 1 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வரலாம்? இப்போ இந்த அறநூட்களில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆமாவா? ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாமா? ரைட்டு. இப்போ இது எப்படி நம்புறது? அந்த கேள்வியை கீழே பிரிண்ட்ல கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, இப்போ 7/3/2026 அதை பாருங்க, 7/3/2026 2 கேள்வி, அந்த 2 கேள்வி கொடுத்துட்டேன். வித் ஆன்சரை தெளிவா போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன். 2025 குரூப் 4ல் 3 கேள்வி கேட்டிருக்காங்களா, அந்த 3 கேள்வியும் இது பாருங்க, அப்படியே திருப்பி காமிக்கிறேன், இதில் கொடுத்து வச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்புறம் குரூப் 2 கொஸ்டின், இந்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இது மட்டும் இல்லை, குரூப் 2 கொஸ்டின் மற்ற எக்ஸாமில் கேட்டிருக்குது. இங்கே கூட பாருங்களேன், எப்படின்னா நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, டெட் பேப்பர் 2ல் 2022 கேட்டது. இங்கே பாருங்களேன், இது TNDRB இந்த கூட்டுறவு நடக்கும்ல, திருவண்ணாமலை பிரான்ச்சில் நடந்த கொஸ்டின். இப்படி போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின்லாம் கூட சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். சரியா? மொத்தம் 57 கேள்விகளுங்க. சரியா? அப்போ 57 கேள்வி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து முடிச்சிட்டிங்க.
அப்போ இதில் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டோம். அப்போது இப்போ நீங்கள் இந்த கொஷின்லாம் படிச்சிட்டிங்களே, எந்த வேலை கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ அந்த வேலையே இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலடியாரா, நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை கொடுத்துருக்கோம். இதில் மேற்கோள் பாருங்கள் தெளிவாக இருக்கும் நோட்ஸு. இதில் முக்கியமாக நான் பாடலே சேர்த்து கொடுத்துட்டேன். ஏன்னா 2025 குரூப் 1ல் திடுகடிகத்திலேருந்து பாடலில் கேட்டாங்க. ஸோ புது புக்கில் இருக்கிறது பழைய புக்கில் இருக்கிறது, இந்த பக்க பாடல் இதுக்கு விளக்கம். சரிங்களா? கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு, தேடி தேடி அலைய வேண்டியதே இல்லை. இப்போ 4 மணிக்கடிக்கையா இதை அப்படியே கொடுத்துட்டுனா அங்கே பாருங்கள் இதில் பாடல் சூப்பரில் பழமொழி 400 ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு கொடுத்துட்டுனா பழைய புக்கு புது புக்கு எல்லாம் சேர்த்து இதில் பாடல்கள், அதுக்கு விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக இருக்கும், நோட்ஸ் வந்து தெளிவாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே போல்டு பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் என்னென்ன டாபிக் இருக்குதோ மொத்தமாக அழகாக கொடுத்தாச்சு. சரிங்களா? 18 பக்கம் இருக்குதுங்க இந்த நோட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 18 பக்கத்தில் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக இந்த அறநூட்கள் தொடர்பான செய்திகள், புது புக்கு பழைய புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதில் அவுட் சோர்ஸ்லாம் தேவையில்லை. சரியா? ஸோ இதுவே போதும், அவ்வளோதான். இப்போ இதை படித்து முடிச்சிட்டிங்களா? இப்போ இதில் எத்தனை கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சூப்பரில் இந்த மாதிரி நோட்ஸு நான் சொல்லிட்டு நான் முதல்ல ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போயிட்டு 20,000 30,000 நீங்கள் ஃபீஸ் கட்டினா கூட மொத்த புக்காக தான் தருவாங்க. இந்த மாதிரி இவ்வளோதான்ப்பா இதை படிச்சிருப்பா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலி நான் படித்த மெத்தேடு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன். நான் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் போடுறேன். ஒவ்வொரு மெட்டீரியலாக நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுன்னு ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ தேவநேய பாவனர் பாவலர் பிரஞ்சத்தினர், இப்போ இந்த 2 தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இங்கே பாருங்கள், அதே மாதிரி கடந்த 10 வருஷ குரூப் 1ல் இதில் 2014 மட்டும் தான் கேட்கல, மீது எல்லா எக்ஸாம்லையும் 1 2 3 2 2 2 அடேங்கப்பா இங்கே பாருங்களேன் 2 தாங்க நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த எக்ஸாமில் 2 கேட்பாங்க, நான் சொல்ல 1 கேட்பாங்க. ஏன்னா 2025 குரூப் 1ல் 1 கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம் பாருங்கள், இதுலேயும் 2 1 1 2 2 1 இங்கே பாருங்கள் 2025 குரூப் 4ல் 1 2025 குரூப் 2ல் 1. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயம் கடந்த 10 வருஷத்தில் 2014 குரூப் 4ல் மட்டும் தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லேயும் தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தாரில் கம்ப்ளீட்டாக வருது. அப்போ கண்டிப்பாக வருதுன்னா வரக்கூடிய 2026 குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இப்போ உறுதி ஆயிடுச்சா? அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வித் ஆன்சரோட கொடுத்துட்டேன். சரிங்களா? அழகாக நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து எத்தனை கொஸ்டின் பாருங்கள், மொத்தம் 43 கொஸ்டின்ங்க. சரிங்களா? இதில் குரூப் 2 கொஸ்டின் குரூப் 4 கொஸ்டின் மற்ற எல்லா கொஸ்டினும் கொடுத்துட்டேன். அப்போ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? எப்படி கொஸ்டின் கேட்குறான்னு தெரிஞ்சிட்டுமே இப்போ நோட்ஸுக்கு வரணும். ஸோ நோட்ஸில் நான் புது புக்கு பழைய புக்கில் இருக்கிறது எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ வளவலன்னு புக்கில் இருக்கும், ஷார்ட்டாக ஸ்வீட்டாக படிக்கணும். ஏன்னா நமக்கு எவ்வளோ பேஜ் குறையுதோ அவ்வளோவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் சிம்பிளாக முடிச்சு கொடுத்துட்டா அதை பாருங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ 10 பக்கம் தான், 10 பக்கம் ஒரு கொஸ்டின் இவ்வளவுதான். இதுக்கு ஏன் இது இவ்வளவுதான் உள்ள வளவலன்னு இருக்குதுன்னா, இது வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல கேட்ட கொஸ்டின் பார்க்கும்போது இதை தாண்டி அவங்க கேட்கவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே இருக்காங்க. அப்போ இதுவே போதும். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு தலைப்பா எடுத்து இப்போ பாருங்க, நான் ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம், உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த ப்ளூ பிரிண்ட் கூட. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊர் பெயர் மருவி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நிறுத்தல் குறியீடு 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். வேறு சொல்ல ஒரு கொஸ்டின் வரும். ஓர் எழுத்து ஒழுமொழியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நான் சொல்கிற தலைப்பில் கன்ஃபார்மாக இருக்கும். இணை எழுத்தறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ங்க. அதுக்கப்புறம் தன்வினை பிறவினை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தன்வினை பிறவினையில் 2லேருந்து 3 கொஸ்டினே கேட்பாங்க. நான் மினிமம் 1லேருந்து 2 சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 8 தலை படிச்சிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் கண்டிப்பாக வருங்க. மினிமம் 9 கொஸ்டினாவது வரும். ஓகேவா? அப்போ இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இப்போ அகரவரிசையா வெறும் 12 ரூபாய் தான் பிரிண்டர் சார்ஜ். இதை பாருங்க, நான் அந்த அகரவரிசை கூட நேற்று கூட உங்கள் வீடியோவில் காமிச்சல. ஸோ இதை பாருங்களேன், இது வரைக்கும் பாருங்கள் அகரவரிசை இதுவும் இதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணி ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 12 ரூபாய் தான் கம்ப்ளீட்டாக இந்த நோட்ஸ். சரிங்களா? ஸோ இது ரேட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி ஏன்ப்பா நீங்களே பாருங்களேன். இப்போ நான் ஒரு நோட்ஸ் இருங்க இந்த பேஜ் நம்பரோட காட்டுறேன். இப்போ இந்த வந்து இந்த பாருங்களேன் 10 பக்கம் இருக்குது.
சரியா? ஸோ 10 பக்கம்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பிரிண்ட் தான் போட்டிருப்பேன், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. பிரிண்டர் காப்பி தான், அழகாக ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். சரிங்களா? இது பாருங்க, பார்க்கறதுக்கே அச்சகத்தில் கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ பிரிண்ட் தான் கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? ஸோ இப்போ இந்த டாபிக் பாருங்களேன், இதில் எங்கே இருக்குது, இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு அது பாருங்க. தேவநேய பாவனர் பாவலர் பெருசித்தர் 12 ரூபாங்க. 10 பக்கம், ஒரு பக்கத்துக்கு 1 ரூபாய் கேட்பாங்க பிரிண்டர். சரியா? அப்படின்னும் போது 10 பக்கம்னும் போது 10 ரூபாய் அதிலே ஆயிடுச்சு. அந்த டைப் பண்ணாங்க பார்த்தீங்களா, டைப்பிஸ்ட்டுக்கு கொடுக்கணும். இந்த கொஸ்டின்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நபரை போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும், அவருக்கு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நான் வெறும் 2 ரூபாய் தான் போட்டுருக்கேன். 2 ரூபாய் தான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவே கேட்குறேன், மொத்த சார்ஜில். புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் நாங்கள் ஒன்றும் இதில் வியாபாரம் பண்ணல. நீங்கள் உங்களால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எளிமையாக படிக்கணும், எங்கிட்ட கையில் ஒரு மெட்டீரியல் இருக்கணும், ரொம்ப காஸ்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இதில் பாருங்கள், ப்ளூ பிரிண்ட் ஒன்றா 108 ரூபாய் தாங்க. நீ எனக்கு ப்ளூ பிரிண்ட் 1 மட்டும் போதும், 10 கேள்வி வர மாதிரி. 108 ரூபாய் அமௌண்ட்டு ப்ளஸ் கொரியர் சார்ஜ். ஏன் அதில் இதை கவர் போட்டு சேஃபாக ஒட்டி உங்கள் வீட்டுக்கு அனுப்புறல, அந்த கொரியர் சார்ஜ் 50 ரூபாய். ஸோ அப்போ 108 ப்ளஸ் ஒரு 50 போடுங்க, அவ்வளோதான். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் 1 வந்துடும். இதோட லிஸ்ட் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், பிடிஎஃப் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ளூ பிரிண்ட் 2 96 ரூபாய். ஸோ பேஜ் வச்சு நான் மாறி இருக்கேன், எல்லாமே பேஜ் வச்சு தான். ஸோ 96 ப்ளஸ் 100 ரூபாய், சாரி 96 ப்ளஸ் 50 ரூபா கொரியர் சார்ஜ், சாரி. அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் 3 இதில் வந்து பார்த்தா 99 ரூபாய் தான், ஜஸ்ட் 99 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ப்ளூ பிரிண்ட் 4 வந்து பார்த்தா 68 ரூபாய். ஏன்னா இதில் வெறும் 5 கொஸ்டின் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 68 ரூபாய், ஜஸ்ட் 68 ரூபாய். அடுத்தது ப்ளூ பிரிண்ட் 5 வந்து 102 ரூபாய். இப்போ மொத்தமாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா 473 75 எல்லாம் வருங்க, நீங்கள் கூட்டி பார்த்தா. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது மொத்தமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா கொரியர் சார்ஜோட சேர்த்து வெறும் 499 ரூபாய் தாங்க, ஜஸ்ட் 499 ரூபா தான். இந்த 499 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டா உங்கள் வீட்டுக்கு இந்த 5 ப்ளூ பிரிண்ட்டுக்குரியது இதே மாதிரி எப்படி தெரியுமா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த இது பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணி தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்திரரா ஒரு பின் காப்பி இருக்கும். இதே மாதிரி இது இருக்குதா, இதில் ஒரு பின் காப்பி இருக்கும். கூடவே நான் வந்து பார்த்தா உங்களுக்கு சிலபஸும் ஒரு பேஜுக்கு இந்த சிலபஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? கூடவே இந்த இன்டெக்ஸும் கொடுத்துருவேன், இந்த இன்டெக்ஸ் பேஜ். சரிங்களா? இதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு. ஸோ இன்டெக்ஸ் பேஜ், சிலபஸ்ஸு, அப்புறம் இந்த இதில் எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, எல்லாமே அந்த இதுவா, அதாவது டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ அகரவரிசை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா பின் பண்ணியே கொடுத்துருவோம். ஸோ வாங்கிட்டீங்களா, அழகாக உங்கள் செல்ஃபில் வைக்கிறீங்களா, ஒரு இது எடுக்கிறீங்க, இதை படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். நான் எங்கேயே எழுதிட்டு இருப்பேன், இப்போ ப்ளூ பிரிண்டில் தான் இருக்குது இல்லையா, இதில் ஒரு கொஸ்டின் வரும்னு. ஸோ இப்போ இதிலே கூட பாருங்கள், அறநூற்று தொடர்பான செய்திகளில் 2லேருந்து 3 கேள்வி. அப்போ நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா 2லேருந்து 3 கேள்வி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. நான் எல்லாமே ரெடி பண்ணி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டுனே தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுறேன். சரி, இப்போ நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் சார். இப்போ இந்த மொத்தம் வாங்கினா 45லேருந்து 50 கேள்வி வந்துடும். ஸோ இப்போ இதுவே போதுமானா, இன்னொன்று நாங்கள் இப்போ இதை நீங்கள் வாங்கிட்டு படிச்சுட்டே இருங்க. அடுத்து 1 மந்த்தில் இல்லை 1.5 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 45லேருந்து 50 கேள்விக்கு நோட்ஸ் ரெடி ஆகிடும். ஓகேவா? அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வேறு எந்த புக்கும் படிக்க வேணாங்க, இதை மட்டுமே படித்தா போதும். ஏன்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக வாங்குவாங்க, புக்குன்னு தனியாக வாங்குவாங்க, டெஸ்ட் பேட்ச்னு தனியாக போடுவாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருக்கேன். அதனால தான் இது. புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நான் 499 ரூபா ரெடிப்பா அனுப்புகிறேன். எப்படி அனுப்பலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அக்கௌண்ட் டீட்டெயில் தரேன். இங்கே பாருங்கள், யூபிஐ நம்பர் நான் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிங்க, நீங்கள் நோட் கூட பண்ணிக்கலாம். இது 2 யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 2த்தில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம். இல்லை 2 QR கோடு பாருங்கள், தெளிவாக கொடுத்துட்டேன், அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். நான் கீழவும் QR கோடு கொடுக்குறேன். சரிங்களா? கூகுள் ஃபார்மில், கூகுள் இதில் ட்ரைவில் போட்டு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், QR கோடு யூஸ் பண்ணலாம். இல்லை நான் எங்கிட்ட ஜிபே நம்பர் இருக்கேன்னா என்னோட நம்பர் தெரியல, 9442430457 9442430457 நான் கீழே டைப் பண்ணி கொடுக்குறேன். அந்த நம்பருக்கும் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிடலாம். இப்போ நான் 499 ரூபா பே பண்ணிட்டோம்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ்ஸு இப்போ இது நான் உங்கள் வீட்டுக்கு தானே அனுப்ப போகிறேன். ஸோ முக்கியமாக உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் பேர், கதவு எண், தெரு பேர், ஊர் பேர்,
என்ன வட்டம், மாவட்டம், முக்கியமாக உங்கள் பின்கோடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பின்கோடு. ரெண்டாவது உங்கள் ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பரை நான் பண்ண மாட்டேன், யாருமே நம்ம டீம்லேருந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபோன் பண்ணால் எடுத்து இது சொல்லணும், நான் இந்த அட்ரஸ் தாங்க எத்தனை வாங்கன்னு சொல்லணும். இப்போ போஸ்ட்மேனை கொரியர் பாயை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த அட்ரஸில் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா எஸ் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை எடுக்கலைன்னா அவங்க ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்க. 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ரிட்டன் ஆஃபீஸுக்கு வந்துடும். அதனால தான் நீங்கள் யார் ஃபோன் எடுப்பாங்க அந்த அட்ரஸில் அவங்க நம்பர் கொடுத்துருங்க, ஓகேவா? கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி 7448448356 7448448356 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரியா, ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கிடைக்காது. இது நாங்கள் லாபத்துக்காக செய்யலை. ஸோ நிறைய பேர் என்னென்ன டெஸ்ட் எழுத முடியாது, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைமில் படிக்கிறேன், என்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ண தலை வலிக்குது, ஏதாவது மெட்டீரியல் மாதிரி கொடுங்க, நானாக வச்சு ஓனாக அப்பப்போ எடுத்து படிச்சுக்கிறேன், புக்காக கொடுத்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லவே தான் இது நான் படித்த மெத்தட். நான் வந்து இப்படி தான் படிப்பேன். ஒரு மெட்டீரியல் அடிப்பேன், நான் உங்களுக்காவது பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன், நான் வந்து எழுதி வச்சுருப்பேன், A4 ஷீட்டோ இல்லை டைப் பேப்பரில் எழுதி பின் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு இந்த மெத்தேடில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கி வச்சுக்கிட்டீங்களா, எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு நோட்ஸ் எடுங்க, இதை படிங்க, 10 பக்கம் படிச்சிட்டிங்களா, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்பா, சூப்பரு, செம்ம இல்லை? இந்த மாதிரி படித்தா இன்ட்ரெஸ்டாகவும் படிக்கலாம், நல்ல மதிப்பெண்ணும் வாங்கலாம். நான் கேரண்டி, நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல் தான் கொஸ்டின் வரும், அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா, நானும் முடிஞ்ச அளவுக்கு டெமோ வந்து டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன், பாருங்கள். நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கூட வைக்கிறேன், கூகுள் டிரைவில் போட்டு ஒரு இது மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க. நான் வந்து இப்போ இதில் ப்ளூ பிரிண்டில் ரெடி பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலையும் ஷார்ட்ஸில் போடுறேன் ஒவ்வொன்றா. சரியா, இப்போ இது ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு வச்சிங்களேன், பெரிய வீடியோவாக போயிடும். நான் ஷார்ட்ஸில் ஒவ்வொரு மெட்டீரியலாக பகர வரிசை எப்படி எழுதுனேன், ஊர் பெயர் மருவி எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னு ஷார்ட்ஸில் போடுறேன். சரிங்களா, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.